விசுவாசிக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவர் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவர் எவரும் என்னென்றைக்கு மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். பாருங்கள், அவள் இன்னுமாய் நேர்கோட்டிற்கு வந்திராத ஒப்பந்தத்தின் இன்னும் ஒரு சிறிய நிபந்தனை அங்கு இருந்தது. ஆம் ஆண்டவரே, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன். ஓ சகோதரனே, அப்பொழுது ஒவ்வொரு காரியமும் பற்றி எறிய தயாராயிருந்தது. புரிகின்றதா? நீங்கள் அவனை எங்கே வைத்திருக்கிறீர்கள் பார்த்தீர்களா? என்ன சம்பவித்தது என்பதை நீங்கள் அறிவீர்கள். பாருங்கள், அவர் உங்களுடைய பலியை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு நீங்கள் அந்த சரியான ஸ்தானத்திற்குள் வர வேண்டும். பாருங்கள், அதற்குள்ளாக வந்தாக வேண்டும். கவனியுங்கள், கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் பஸ்கா பலியுடனே புளிப்புள்ள அப்பம் புசியாமல். அது பலியில் எதற்கு மாதிரியாயிருக்கிறது? அதை எந்த கொள்கையோடும் கலக்காமல் அது வார்த்தையாயிருக்க வேண்டும். புளிப்புள்ள அப்பமே கூடாது. எந்த காரியத்திலும் புளித்த மாவானது என்னவா இருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும். பிசைந்தமா முழுவதும் சரீரமாயிருக்கிறது. ஒரு புள்ளி அளவு ஸ்தாபனத்தையோ அல்லது கோட்பாட்டையோ நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வைக்க முடியாது. இல்லையா? அது கிரியை செய்யாது. கடந்த வியாழன் இரவன்று அளித்த செய்தி உங்களுக்கு நினைவிருக்கிறதா? உங்களுடைய பழைய கணவன் மரிக்க வேண்டும். உண்மை, உங்களுடைய புதிய கணவர் வார்த்தையே. புளிப்பில்லா அப்பங்களை 7 நாள் வரைக்கும் புசிக்க கடவாய். 7 நாட்கள். அது எதற்கு மாதிரியாய் உள்ளது? முழு 7 சபையின் காலங்களும் 7 நாட்கள். ஏன் அவர்கள் அதை 7 நாட்கள் சாப்பிட வேண்டும்? எதற்கு முன்பு? வெளியே செல்வதற்கு முன்பு. முழு சபை காலமும் துவக்கத்தில் இருந்து முடிவு வரை அந்த காலத்தின் தேவனுடைய வார்த்தையின் பேரில் மாத்திரமே ஜீவிக்க வேண்டும்.